இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடைய பெற்றோர்கள் ஸ்கூலில் போய் விடும் பொழுது, சின்ன பிள்ளை இருக்கும்போது விவரம் தெரியாது, 6ஆம் வகுப்பு படிக்க போனேன். பாண்டிச்சேரி இருக்கின்ற வஉசி மேல்நிலை பள்ளியில் எங்கள் அம்மா கொண்டு போய் விடுறாங்க. எங்கள் வாத்தியார் இருக்கும் பொழுது கிளாஸில் மற்றவங்க கிளாஸில் விட்டு அப்பா வழக்கம் விட்டு வருவாங்க. அப்போ சொன்னது எங்கள் அம்மா ஆசிரியர்கிட்ட, வகுப்பாசிரியர் இன்னும் ஞாபகங்குது, அவர் பேர் ஜெயசூர்யா சார் பேர். எனக்கு அப்போ 11 வயசு. கிட்டத்தட்ட 39 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். 38 வருஷமாக. ஆமாம், இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த நிகழ்வு. சார், இந்த மூஞ்சை மட்டும் விட்டுருங்க சார், என்ன வேணா பண்ணிக்கங்க, இந்த மூஞ்சை மட்டும் விட்டுடுங்க, கண்ணு காது மூக்கு இது மட்டும் இந்த மூஞ்சை மட்டும் விட்டுட்டு தோலை உரிங்க சார், இங்கே எதுவும் கேட்க மாட்டேன், நான் என் புள்ள படிக்கணும் இந்தாங்க என்று எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஜெயசூர்யா சார் கையில் என்னை பிடிச்சி கொடுத்தாங்க. அதன் விளைவு இன்றைக்கு நான் ஆசிரியர், வேதியர், ஒரு அலுவலகத்தில் நல்ல வேலையில் இருக்கிறேன். பெற்றோர் என்னை அவ்வாறு, என் பிள்ளைய நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்குங்க சார், இந்த மூஞ்சை மட்டும் விட்டுடுங்க என்று தன்னையே நாம் ஒப்படைக்கும் பொழுது நம்மை உருவாக்கும் விதம் வேற மாதிரி இருக்கும். இதுதான் இன்றைய வாசகங்களுடைய கரு. சிறப்பாக முதல் வாசகம், எரேமியா இறைவாக்கினர் உருவகங்களின் இறைவாக்கினர்னு சொல்லுவோம். அவருடைய நூல் நிறைய உருவகங்கள் நிறைய வரும். அதிலே ஒரு உருவகம் இந்த புயவன் உருவகம். அவர் சொல்ற வார்த்தை பாருங்க பார்ப்போம். நீங்கள் களிமண், ஆண்டவர் குயவன். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் களிமண், ஆண்டவர் குயவன். அந்த ஆண்டவர் கரத்திலே நீங்கள் களிமண்ணாக இருந்தால் கடவுள் உங்களை மேன்மையான பொருளை வடிவமைப்பார். அவர் விருப்பத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தணும் அவர்கிட்ட. ஒரு செயல் ஞாபகத்துக்கு வருது. இது ஒரு நூலில் படித்தது ஒரு நிகழ்ச்சி தான். ஒரு பங்கு ஆலயத்தில் உண்டியல் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அந்த டைம் எல்லாம் உண்டி காணிக்க எடுத்துகிட்டு வராங்க, உண்டியல் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஒரு சிறுவன் அங்கே இருக்கிறான், குட்டி பையன் ஒருத்தவங்க இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அவங்க கையில் காசு கிடையாது. அவங்க தட்டு எட்டுன்னு வராங்க, உண்டியல் தட்டு அந்த எட்டுன்னு வராங்க இல்லையா, அதை வாங்கி என்ன பண்ணான்னா அதில் ஏறி உட்காந்துக்கிட்டான் நான் பையன். உண்டி எட்டுன்னு வந்த அந்த நபர், என்னடா பண்ணுறேன், நான் என்னையே ஏசப்பாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னானா. நான் என்னையே ஏசப்பாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னானா. சகோதரர்களே, சின்ன ஒரு சின்ன குறிப்பு, ஒரு கதையாக இருந்தாலும் கூட அதற்கு பொருளை புரிஞ்சு, நான் என்னையே ஏசப்பாக்கு கொடுக்குறேன், நான் என்ன எடுத்துக்கங்க, என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். பாட்டை என்னையே முழுவதும் ஆண்டவரை எந்த அவங்க கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் என்னை பயன்படுத்துங்க, நீங்கள் என்னை எப்படி உருவாக்குங்க, உங்கள் விருப்பம், என் விருப்பம் கிடையாது. எப்படி? என் விருப்பம் கிடையாது என்று எவன் ஒருவன் தன்னை ஆண்டவர் திருக்கரத்தில், எப்படி இந்த புயவன் கையில் களிமண்ணை போல மொத்தமும் இருந்தாப்பா நீங்கள் வச்சுக்கோங்க ஐயா நீங்கள் என்று ஒப்பு கொடுக்கிறானோ, அப்பொழுது கடவுளுடைய கரம் அந்த அந்த நபரை, அந்த களிமண்ணை எப்படி வணையும் யோசிச்சு பாருங்க. அப்படிங்க சகோதரர்களே, நற்செய்தி பாருங்க. இன்னைக்கு அப்படி நம்ம கடவுள் கடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க அந்த பிள்ளைய நாம் இருந்தால் வச்சுக்கோமே, நாம் அந்த விண்ணகம் இங்க அந்த வலையில நல்ல மீன்களா போய் சிக்குவோம்.
அந்த நல்ல மீன்களாகிய நம்மை கடவுள் அவர்த கூட்டில் சேர்த்து வைப்பார். திருத்தூதர்கள் உலக முடிவிலே நல்லோரையும் தீயோரையும் பிரிக்கின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த குழந்தைகளாகிய நம்மை நல்ல கூட்டத்தில் சேர்த்து வைப்பார். அழியும் கூட்டத்துக்கு நம்ம போக மாட்டோம். நாம என்ன சகோதரர்களே, நாம் நம்மை இல்லையா சொல்றது குயவன் கையிலே களிமண்ணை போல நாம் ஆண்டவர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டால், நம்மை நாம் ஆண்டவர் கரத்திலே ஒப்படைத்தால் நம்முடைய வாழ்க்கை மேன்மையானதா இருக்கும். நல்லோர் கூட்டத்தில் சேர்ந்த வாழ்க்கையா இருக்கும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் இது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நாம நல்லவங்க கையில் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டோம். நல்லவரை கூட்டத்துக்கு போய் சேர மாட்டோம் நாம. அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த உலக மாயையில் எங்கே அழிவு இருக்குதோ, எங்கே தீமை இருக்குதோ, அங்கே தான் பெரும்பாலும் போய் சேர்றாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. அது உண்மை தான். அது நிலை மாற வேண்டும். ஜெபிப்போம். ஒரு வயசு பையனுக்கு வச்சுங்களேன், அவனுக்கு இந்த உலக கவர்ச்சி, உலக மாயை தான் அவன் கண்ணுக்கு பளிச்சுன்னு படும். அங்கே போய் நம்ம தன்னை பொருத்தி கொள்வான்னு போயிட்டு அங்கே போயிட்டு நல்லவங்க எங்க? நம்மை, நம்முடைய மேன்மையை, நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய நல்ல வாழ்க்கையை விரும்புகிறவர், நம்முடைய வெல்விஷர் யாரு? அவர் தேடி பிடிச்சி அவங்க கையில் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். சிந்திப்போம் சகோதரர்களே. நம்மை, நம்முடைய பிள்ளை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கையை இல்லையா ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த உலக வாழ்க்கையில நல்லொரு கையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுத்தால் நாம் வளைய நல்ல மீன்களுக்கு ஒப்பாவோம். நாளை சந்திப்போம்.